இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள ஆர்கே நகர் தொகுதியில் பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் 2 காவல் ஆய்வாளர்கள் மற்றும் வட்டாட்சியரை தேர்தல் ஆணையம் பணியிடமாற்றம் செய்துள்ளது. இதுகுறித்தும் ஆர்கே நகர் தொகுதியில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்தும் நமது செய்தியாளர் லாவண்யா அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருகிற ஏப்ரல் 12ஆம் தேதி நடைபெறுகிறது. எனவே இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தேர்தல் முன்னேற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு பணிகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆய்வினையும் ஆலோசனையும் மேற்கொள்வதற்காக இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் துணை ஆணையர் உமேஷ் சின்ஹா நேற்று சென்னை வந்திருந்தார். அவர் அதிகாரிகளுடனான ஆலோசனை நேற்று முடித்துவிட்டு இன்று தொகுதியில் சில ஆய்வுகளை மேற்கொண்டார். குறிப்பாக பதற்றமாக வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய சில வாக்குச்சாவடிகளை நேரில் சென்று ஆய்வு செய்து பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது இதுவரை எந்த இடைத்தேர்தலும் இல்லாத அளவிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இந்த இடைத்தேர்தலுக்கு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் முறையான தேர்தல் நடைபெறுவதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு போதிய அளவில் ஏற்படுத்தப்படும் என்றும் அதே போன்று வாக்குக்காக பணம் கொடுப்போர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக துணை ராணுவ படையினரை பொறுத்தவரையில் அவர்கள் விரைவில் தொகுதிக்கு கண்காணிப்பு பணியினும் அவர்கள் மேற்கொள்வார்கள் என்றும் அதே போன்று கண்காணிப்பு குழுக்களுடன் அவர்கள் இணைந்து பணியாற்றுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. இயல்பாக வரக்கூடிய துணை ராணுவ படையினரை விட 3 மடங்கு அதிகமான துணை ராணுவ படையினர் இந்த தேர்தலுக்காக பயன்படுத்தப்படுவார்கள் என்றும் எனவே முற்றிலுமாக ஒரு நியாயமான முறையில் தேர்தல் நடைபெறுவதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளும் தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று வாக்குப்பதிவு அன்று 100% அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வெப்காஸ்டிங் மூலமாக கண்காணிக்கப்படும் என்றும் வீடியோ பதிவுகள் மேற்கொள்ளப்படும். எனவே எந்த விதமான முறைகேடுகளை தவிர்க்கும் வகையில் அனைத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் வேட்பாளர்களை பொறுத்தவரை அவர்களுடைய செலவினத்தை பார்வையிடுவதற்காக பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டு அனைத்தும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று ஆர்கே நகர் தொகுதியை சுற்றி இருக்கக்கூடிய தொகுதிகளில் பணப்பட்டுவாடா செய்வதாக புகார்கள் அதிக அளவில் வந்திருப்பதாகவும் எனவே அதனை தடுக்கும் அளவிற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதே போன்று வெளி வாகனங்கள் தொகுதிக்குள் வரக்கூடிய நிலையில் அதனையும் தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் பல்வேறு புகார்கள் எதிர்க்கட்சி தரப்பினர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிகாரிகளை மாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை அதிக அளவில் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் இதுவரை 2 ஆய்வாளர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஆர்கே நகர் தொகுதியின் தாசில்தார் சேகர் என்பவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையம் இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. அதே போன்று வாக்காளர்கள் பதிவு அதிகாரியும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். எனவே 4 அதிகாரிகள் இன்று மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கான அறிவிப்பினை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக இது போன்று புகார்கள் வரக்கூடிய பட்சத்தில் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் கணினிமயமாக்கத்துடன் மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் பிரபாகரனுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.